கொண்டிருக்கிறார்கள். வெளியே போறேன்னு சொன்னா போதும் 3 பேரை அடிச்சுக்கிறது கண்ணாடிக்கு. என்னம்மா நீங்க அதுக்குள்ளே ரெடி ஆயிட்டீங்க? ஆமாம்மா. அம்மா நான் மாலுக்கும் போது புர்கா போட்டு தர மாட்டேன், மாடர்ன் ட்ரெஸ் தான் விட்டேன். அம்மா இந்த தடவை ஜீன்ஸ் லூஸா இருக்கு, அடுத்தது டைட்டா வாங்கிட்டாங்கம்மா. வெளியே வரும்போது என்ன ட்ரெஸ் வேணாலும் போட்டுக்கோ, ஆனா கழுத்துல ஒரு ஷால் போட்டுக்கோ. ரோட்ல ஆப்ப பார்த்தாங்கன்னா என்ன மனைவி வயசு பிள்ளை எப்படியா கொண்டு போவ, அதுவும் பாக்குறத பாரு முஸ்லீம் பிள்ளை மாதிரியா இருக்குன்னு கேட்பாங்க. சரிம்மா. என்னுடைய அம்மாவா நீங்க எவ்வளவு அழகா ரெடியா இருக்கீங்க. இருங்கம்மா நான் உங்களுக்கு அழகா ஷால் சுத்தி விடுறேன். ரஃபீஸ் அம்மாவுக்கு அழகா ஷால் சுத்தி போட்டுருக்க. இது நம்ம அம்மா மாதிரியே இல்ல நம்ம அக்கா மாதிரி இருக்கு. என் ஃப்ரெண்டு வர ஒரு ஃபேமிலியோட மாலுக்கு வரேன்னு சொல்லியிருக்கா. அவளுக்கு அம்மா யாரு பொண்ணு யாருன்னே தெரியாம இருக்க போது பாவம். நீங்களே இவ்வளவு அழகா ரெடி ஆயிட்டீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட் எவ்வளவு அழகா ரெடி ஆயிருப்பாங்க. அப்படி சொல்லாத ரஃபீஸ். ஏன்னா நாங்க காலேஜ் படிக்கும் போது அவ ஒரு மேக்கப் கூட பண்ண மாட்டா. சும்மா மேக்கப் போடாத நடிச்சுக்கிட்டே இருப்பா. இப்ப மாறி இருப்பாளோ என்னமோ. சரி விட, எல்லாரும் அழகாக ரெடி ஆயிட்டோம். எல்லாரும் நம்மளே வியந்து பாப்பாங்க. அம்மா எங்களை இவ்வளோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ்மா. அம்மா நம்ம ஷாப்பிங் மாலுக்கு போகும்பொழுது எனக்கு மேக்கப் செட் வாங்கிட்டாங்கம்மா. அம்மா இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற பிளைண்ட் ஷால் வாங்கிட்டாங்கம்மா. சரிம்மா, வாங்கி தரேன். காட்சி 2. நௌரின் வீட்டில் அம்மாவும் பிள்ளைகளும் பேசிக் கொள்கிறார்கள். ரெடி ஆயிடுச்சுமா, மாலுக்கு போலாமா? சரிம்மா, நான் ஹிஜாப் போட்டு ரெடி ஆயிட்டேன். ரெடி ஆயாச்சுமா. மாஷா அல்லாஹ், பரவாயில்லையே. நான் சொல்லாமே அழகா கண்ணியமான முறையில் ரெடி ஆயிட்டீங்க. அங்க என் ஃப்ரெண்டு எப்படி வர போறாலோ தெரியல. படிக்கும் போதே ரொம்ப ஸ்டைலா இருக்கா. இப்ப எப்படி இருக்காலோ தெரியல. அவளுக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்கு. அந்த குழந்தைகளையும் எப்படி வளர்த்திருக்கான்னு தெரியல. அப்படியாம்மா? இன்ஷா அல்லாஹ் நான் போய் அவங்கள மாத்தலாமா? இன்ஷா அல்லாஹ். காட்சி 3. ஷாப்பிங் மாலில் 2 தோழிகளும் சந்திக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹனி, நல்லா இருக்கியா? நம்ம போன்ல பேசினதா, நேர்ல சந்திச்சு எவ்வளவு வருஷம் ஆகுது? வலைக்கும் சலாம் நௌரீன். ஆமா, நம்ம நேர்ல பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும்மா. வலைக்கும் சலாம்மா. நீங்களும் சொல்லுங்க. எங்களால சலாம்லாம் சொல்ல முடியாது, ஹாய் என்ன சொல்றோம். என்ன முஹைமின், உன் பிள்ளைகள் சலாம் கூட சொல்ல மாட்டாங்க. இப்பெல்லாம் இதான ஒரு ட்ரெண்ட். முஹைமின், உன்னை காலேஜ்ல பார்த்ததோட இப்ப ரொம்ப ஸ்டைலா மாறிட்ட. நான் ஸ்டைல் பண்ணிவிடல நௌரீன், என்னோட 3 பிள்ளைங்க தான் ஸ்டைல் பண்ணி விட்டாங்க. என்னது, 3 பிள்ளைகள் ஸ்டைல் பண்ணி விட்டாங்களா? நீ தான் பிள்ளைகள் சொன்ன இது தப்புன்னு. ஆனா அவங்க பண்ணி விட்டாங்க நீ சொல்ற. நீ பண்ணாலும் பரவாயில்ல, உங்க பிள்ளைகளே இப்படி கூட்டிட்டு வந்திருக்க. ஒரு பிள்ளை ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டு வந்திருக்கா, ஒரு பிள்ளை எதுக்குதான் ஷால் போட்டு வந்திருக்கானே தெரியல. என்னம்மா நீங்க என்னம்மா உங்க ஃப்ரெண்டுக்கு அதே மாதிரி வந்திருக்காங்க? என்னம்மா உங்க ஃப்ரெண்டு இப்படி மூடி மறைச்சு வந்திருக்காங்க? ஆமாடி, அவங்க பிள்ளைகளுக்கு ஒரு மேக்கப் கூட போடாம வந்திருக்காங்க. பாவம் அவங்க பிள்ளையா பிறந்திருக்கு, பையனா பிறந்திருக்கலாம். அப்படி சொல்லாதப்பா. மேக்கப் பண்றதுக்கு இஸ்லாம் அனுமதி தந்திருக்கு. அப்படி இஸ்லாம்ல மேக்கப்போட அனுமதி இருக்குன்னா நீங்களே போட்டு தந்திருக்கலாம்ல. அனுமதி இருக்குத்தான், அதுக்காக வெளியே வரும்போதெல்லாம் மேக்கப் போட்டுக்கிட்டு வரக்கூடாது. மேக்கப் பண்றது அல்லாஹ் இருக்குமா? அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல 24வது அத்தியாயத்துல 31 வசனத்துல செயல் பண்றது, மேக்கப் பண்றது, யார் முன்னாடி தலையில ஷால் போடணும் என்பதெல்லாம் தெளிவா சொல்லியிருக்கு. அது யார் முன்னானா தன் கணவன், தன் கணவனின் தந்தை, தன்னுடைய தந்தை, தன்னுடைய பிறந்த சகோதரன், தந்தையுடன் பிறந்த சகோதரன், தாயுடன் பிறந்த சகோதரன், இவங்க முன்னாடி மட்டும்தான் ஹிஜாப் இல்லாம மேக்கப் பண்ணிட்டு இருக்கலாம். மத்த எல்லாருமே நம்மளுக்கு அந்நியான்கள் தான். அவங்க முன்னாடி ஹிஜாப் போட்டு மேக்கப் பண்ணாம தான் இருக்கணும். என்ன ஒரு இத எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்க? இத கேட்டு வெறுத்து போச்சு. இப்பெல்லாம் நீ கொஞ்சம் வெளியே போய் பாக்குறதே இல்லையா? இப்ப வெளியே போய் பாரு. காலமாக பெண்களோட கலாச்சாரம்னா என்ன? சேலை கட்டி மல்லிப்பூ வச்சு நகைகள்லாம் போட்டு இருக்கிறது தானே பெண்களோட கலாச்சாரம். நீ என்ன புதுசா சொல்ற? அம்மா, நாங்க ஒண்ணு புதுசாலாம் சொல்லமா. அழகா தொண்டுதான் கலாச்சாரம் இல்ல, ஒழுக்கமான ஆடை என்று தம்மை பாதுகாக்க சொல்லத்தானே இஸ்லாம் பெண்களுக்கு சொன்ன கலாச்சாரம் ஆகும். ஹிர்மியா, நீ கரெக்டா சொன்ன பாரு. அம்மா பிள்ளைய எப்படி வந்திருக்காங்கன்னு. இவங்கன்னு இல்ல, முக்காவாசி பேர் இப்படிதான் வந்திருக்காங்க. அதுதான் நாங்க புர்கா போட்டிருக்கோம்ல, ஆனா என்ன கொஞ்சம் அழகா போட்டிருக்கோம், அது ஒரு குத்தமா?
குத்தம் தான். நீ ஷாலை எப்படி போட்டிருக்க? நீ போட்டுக்கதே சின்ன ஷாலை. அந்த ஷாலை 8 மடிப்பா கட்டி மண்டை ஃபுல்லா ஃப்ரூட்ஸா குத்திட்டு வந்திருக்கா. உங்களை பொறுத்தவங்க ஸ்டைலான நிறைய பேர் ஆடம்பரத்துக்காக அப்படி இருக்காங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா மாப்பிள்ளை விடும் பொண்ணு விடும் ஒருத்தர் கூட புர்கா போட்டிருக்க மாட்டாங்க. ஏதோ 1-2 பேர் தான் புர்கா போட்டிருப்பாங்க. அந்த புர்கா நகைய மறைச்சுக்குதுன்னா நகைய வெளியே போட்டுட்டு புர்கா உள்ள போடுவாங்க. இதெல்லாம் எதுக்கு? 4 பேர் அவங்கள பார்த்து ஏன் அங்க பாரு எவ்வளவு பெரிய ஆரம் போட்டிருக்கா அப்படின்னு சொல்றதுக்கு தான். ஆடம்பரத்துக்காக அப்படி இருக்காங்கன்னு காலம் மாறி போச்சுன்னு நம்மளும் மாறக்கூடாது. இஸ்லாம் ஷால் எப்படி போட சொல்லியிருக்காங்க? 24வது சூறால அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கார்? தமது பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுமார், தமது கற்புகளை பெண்ணிக் கொள்ளுமார் நம்பிக்கை கொண்ட பெண்களிடம் கூறுவீராக. அவர்கள் தமது அலங்காரத்தை வெளியே சொல்பவை தவிர வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம். அவர்கள் தனது முந்தானையை மார்பில் போட்டு மறைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறியிருக்கிறான். என்னால பெரிய ஷால் போட்டு முடியாது. இந்த ஷாலை எங்க அப்பா பார்த்தா திட்டுவாங்க. எங்க அம்மா சொன்னது நான் தான் போட்டு வேணேன். ஆனா உங்க ஃப்ரெண்டு சொல்றதுலாம் ரொம்ப ஓவரா இருக்குமா? நான் ஓவராலா சொல்ல. அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல 24 அத்தியாயத்துல 31 என்ன சொல்லிருக்கானா, தன்னுடைய நம் போட்டிருக்க ஷாலை கரெக்டா போடணும், புர்காவை கரெக்டா போடணும். ஆனா நாங்க சொல்றேன், நீங்க சொல்றீங்க. மாறாக அல்லாஹ் அவர்களுடைய தூதர் சொன்ன கருத்து தான் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 2 பிரிவினர் நரகவாசியில் அடங்குவர். அந்த 2 பிரிவினர் நான் பார்த்ததில்லை. முதலாவது பிரிவினர் யாரெனில் மக்களின் சிலர் பசுமாட்டின் மாலை போன்று நீண்ட சாட்டை தம்மிடம் வைத்துக் கொண்டு மக்களை அடித்திருப்பர். 2வது பிரிவினர் யாரெனில் மெல்லிய உடை அணிந்து பெருமையுடன் நடந்து அன்னை ஆடவர்களில் தன்பால் இருக்கக்கூடிய பெண்கள் ஆவர். அவர்களுடைய இருபக்க சாயக்கூடிய திகில்களை போன்று இருக்கும். அவர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள், சொர்க்கத்தின் வாடை கூட நுகர மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். என்ன ஒரு நீ சொல்றத பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. சொர்க்கத்துடைய வாடையை கூட நுகர விட மாட்டான். ஆடம்பரமான ஷால் புர்கா வீட்டில் அனுமதி உள்ளவங்க தான் போகணும். வெளியே வரும்போது கண்ணியமான ஹிஜாப் போட்டு தான் வரணும். இது நான் சொல்லக்கூடிய விஷயம் இல்ல, ஒட்டுமொத்த உலகத்தை படிச்ச ரபுல் ஆலமீன் சொல்லக்கூடிய விஷயம் தான் இது. இதனை நாளாக யோசிக்காம விட்டேனே. ஆடம்பரத்தையும் அலங்காரத்தையும் மட்டும் விரும்பிவிட்டேன். இனிமேல் கண்ணியமான முறையில் ஆடை எடுத்து வறுமை நேசிப்பதாக மாறினேன். இன்ஷா அல்லாஹ். இது பாருங்கம்மா, வெளியே போகும்போது யார் முன்னாடி ஹிஜாப் போடணுமோ அவங்க முன்னாடி ஹிஜாப் தான் போட்டுக்கணும். வீட்டுல யார் முன்னாடி ஹிஜாப் போடணுமோ அவங்க முன்னாடி ஹிஜாப் தான் போட்டுக்கணும். சரியா? சரிமா. இந்த ஹிஜாப் என்பது அல்லாஹ் பெண்கள் கொடுத்த ஒரு கேடயமாகும். அப்படிப்பட்ட ஹிஜாபை நாம் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். இன்றைய சில பெண்கள் கேட்கலாம், ஆடை என்பது அழகாக அணிந்தது குத்தமான? அந்த கேள்விக்கு நம்மிடமே பதில் உள்ளது. இன்றைய சில பெண்கள் எடுத்துக்கொண்டால் ஒழுங்கா புர்கா ஷால் போடுறது கிடையாது. அப்படி ஷால் போடுவதாக இருந்தால் ஸ்டைலாகவும் சின்னதா போடுவாங்க. ஷால் டைட் இது புர்கா போடுவதாக இருந்தால் டைட்டாகவும் ஆடம்பரமாகவும் தான் போடுவாங்க. நாம் இந்த மாதிரி ஹிஜாபை சேர்த்து கவனம் இல்லாமல் அலட்சியமாக இருந்தால் நாளை சொர்க்கத்துடைய வாடை கூட நுகர விட மாட்டார். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, இனிமேல் நாம் ஹிஜாபை பேணி சொர்க்கத்தில் இருந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் அடைவோமாக என்று கூறி இந்த உரையாடலை முடித்துக் கொள்கிறோம்.